ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வெங்காயமும் அவரைக்காவையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முளைக்கீரையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காவை ஒரு குக்கரில் போட்டுட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் இது பிஞ்சாக இருந்ததுனால ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையும் அதுலேயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இது காஞ்ச மிளகா போடாமல் பச்சை மிளகா போட்டு கீரை பொரியல் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய்க்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுறப்ப தேங்காய் போடாட்டினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காயும் போட்டிருந்தேன். நான் இப்படி தான் இப்போ கீரையை வேக வச்சு எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இது மாதிரி பண்ணுறேன். எப்போயாவது மட்டும் குக்கரில் வச்சுக்குவேன். அதுக்கிடையில் வெந்து வந்துருச்சு அவரைக்காவும். அதுக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சுருந்த அவரைக்காயும் அதில் போட்டுட்டு அதெல்லாம் வெந்து வந்தோடனே கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த அவரைக்காவை சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கடையில் வேக வச்ச வாழைக்காய், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் விட்டு பிரட்டி வச்சுருந்தேன். இடையில கீரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காவும் கீரையும் ரெடி ஆனோன்னே தேங்காவை துருவின தேங்காவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கிடையில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வாழைக்காவையும் அதெல்லாம் பரப்பி வச்சு சிம்லேயே வச்சு நல்லா பிரட்டி விட்டு வாழைக்காய் வறுவலையும் ரெடி பண்ணியாச்சு. சில சமயம் 2-3 கூட்டு மாதிரி செஞ்சுக்குவேன். சில சமயம் ஒன்று தான் செய்வேன். எல்லாமே நம்ம நேரத்தை பொறுத்து தான் நான் செய்கிறது. சிம்லேயே வச்சுட்டு வாழைக்காவை வறுத்துறது. நான் வேக வச்சு மோஸ்ட்லி வறுத்துக்கிறது. அது கேஸ்ட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால வேக வச்சா அதில் போயிடும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரட்டி விட்டுக்கலாம். இதுக்கிடையில் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் போட்டு அது கூட குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த துவரம்பருப்பு போட்டு கத்திரிக்காய் கூட்டு வைக்கிறப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதேமாதிரி இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வச்ச பருப்பையும் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் வெந்து வந்துருச்சு. கத்திரிக்காவும் அதில் வேக வச்ச பருப்பையும் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இதில் நிறைய தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் நிறைய தேங்காய் போட்டு கருவேப்பிலையும் போட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் அதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோ நெய் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக நெய் ஊற்றணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இது மாதிரி போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சாப்பிட்றப்ப. இதையும் துவரம்பருப்பு இல்லாமல் கடலப்பருப்புலையும் செய்யலாம், பாசிப்பருப்புலையும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைவ சமையல் பண்ணுறப்பெல்லாம் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். தேங்காய் சோம்பு யூஸ் பண்ணாமல் பண்ணுறப்ப கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன் நான். அன்னைக்கு லஞ்ச் பிளேட்டுக்கு எங்களுக்கு இதுதான். அப்பளம், மோர் மிளகா, இந்த பொரியல் எல்லாமே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.